வணக்கம். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பஞ்சபூத தலங்களில் இதுவும் ஒன்று. தேவார பாடல் பெற்ற தலமாகும். இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது. இந்த கோயில் சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள சிவபெருமானை பிருத்திவி லிங்கம் என்று அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்பு என்றும் கூறுவது உண்டு. அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். இங்கு மற்ற கோயில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சன்னதி கிடையாது. முதல் பிரகாரத்தில் ஈசான மூலையில் நிலத்துண்ட பெருமாள் சந்நிதி அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது. கோயில் காலை மாலை திறந்து இருக்கும். விஜயநகர காலத்தில் கட்டப்பட்ட 1000 தூண்கள் கொண்ட மண்டபம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கோயிலின் கருவறையில் ஒரு லிங்கம் வடிவிலான சிவபெருமான் உருவம் உள்ளது. கோவிலின் உள்பிரகாரத்தில் பல்வேறு சிறு சிவலிங்கங்கள் வரிசையில் உள்ளது. அதில் ஒன்று சகஸ்கர லிங்கம். அதன் மீது 1008 சிவலிங்கங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. பார்வதி தேவி திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார். இந்த தவறால் பார்வதியை பூலோகத்துக்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமான். பார்வதியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார். பார்வதியின் தவத்தை உலகினுக்கு அறியச் செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். பார்வதி மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்து கொண்டார். உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்து பார்வதி தேவியார் வழிபட்ட லிங்கம்தான் பிருத்திவி லிங்கம். அந்த மாமரம்தான் தலவிருட்சம். 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இந்த மாமரத்தில் 4 கிளைகள் உள்ளன. 4 கிளைகளிலும் 4 விதமான மாம்பழங்கள் 4 விதமான சுவையில் இருக்குமாம். ருக், யசுர், சாமம், அதர்வன எனும் 4 வேதங்களை குறிக்கின்றன. காஞ்சியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஏகாம்பரேஸ்வரரையும் அன்னையும் வணங்கி அமைதி நிம்மதி கிடைக்க இந்த அற்புத தலம் சென்று ஈசனை வணங்குவது நன்று. நன்றி, வணக்கம்.